நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கே மாபெரிய புகழ் அனைத்தும். முல்லையும் காட்டில் வீசும் மோகன தென்றலைப் போல் நல்லியல் மனம் பரப்ப வந்துட்ட நபிகள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வியலை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு முழும் புரியட்டுமாக. மிகுந்தவரே, புனித ரமலானின் இறுதி 10 நாட்களிலே வந்திருக்கின்றோம். இது நரக விடுதலையும் சுவன நுழைதலையும் தருகின்ற சில நாட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் தாங்கள் மட்டுமல்ல தங்கள் குடும்பத்தாரையும் உற்சாகப்படுத்துவார்கள், இபாதத்தில் ஈடுபடுத்த மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு வரிந்து கட்டிக்கொண்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அல்லாஹுவை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அருள்மறையாமல் குர்ஆனை ஓதுவார்கள். அந்த உண்மையான உணர்வுகள் நமக்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் உணர்வார்கள். காரணம், இறைவனுடைய அன்பும் அருளும் நமக்கு தேவை அடியார்களுக்கு. இறைவனை பொறுத்தவரை அவன் என்றைக்குமே நீதியாளன், நேர்மையாளன். இறைநெறியாம் இஸ்லாம் 50 அடிப்படை அம்சங்களை அமைத்திருக்கிறது. முதலாவதாக அகாய் என்னும் கொள்கைகள், இரண்டாவதாக இபாதத் என்னும் வணக்கங்கள், மூன்றாவதாக முஆமலாத் என்னும் கொடுக்கல் வாங்கல், நான்காவதாக முஆஷராத் என்னும் குடும்ப வாழ்க்கை நெறிமுறைகள், ஐந்தாவதாக அக்லாக் என்னும் குணநலன் பண்பு ஒழுக்கங்கள். இந்த 5ம் சரியாக தெரிந்து முறையாக பேணி வாழ்பவரே நிறைவான முஸ்லிம். இறைவன் ஒருவன், அவன்தான் அல்லாஹ். வணங்குவதற்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதராவார். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும். கலிமா என்று இதற்கு சொல்லப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அறிவின் ஆதாரமான உண்மை கொள்கையை உள்ளத்தில் உறுதியுடன் பதித்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் இவ்வுணர்வுடனேயே செயல்பட வேண்டும். ஓரிரை கொள்கையில் உறுதி கொண்ட நம்பிக்கையாளர்களுக்கு அந்த ஒப்பற்ற இறைவனை வணங்குவது, அடிபணிவது அடுத்த கடமையாகிறது. நாள்தோறும் 5 முறை தொழுவதும், தம்முடைய பொருளுக்குரிய ஜக்காத் என்னும் செல்வ வரி வழங்குவதும், ரமலான் மாதம் நோன்பு இருப்பதும், வசதியும் வாய்ப்பும் இருப்பின் வாழ்நாளில் ஒரு முறை புனித மக்கா சென்று ஹஜ்ஜு கடமை ஆற்றுவதும் கட்டாய கடமைகளாகின்றன. ஒரு நிறைவான நல்ல முஸ்லிமின் கடமை இவற்றோடு முடிந்து விடுவதில்லை. முஆமலாத் என்னும் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்வில் கொடுக்கல் வாங்கல் தவிர்க்க முடியாதவையாகும். ஏதேனும் ஒன்றை விற்றல், வாங்கல், வியாபாரம் செய்தல், கடன் கொடுத்தல், வாங்குதல், அடைக்கல பொருள்கள், அடமானம், மரண சாசனம் போன்றவைகளில் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நிறைவான முஸ்லிமாக திகழ்வதற்கு தொழுகை, நோன்பு போன்றவை எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போலவே இவையும் அவசியமாகும். முறை தவறி ஈட்டப்பட்ட பொருளை உண்டு வளர்ந்த உடல் சொர்க்கத்தில் நுழையாது என்ற இறை தூதரின் எச்சரிக்கை கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும். வணிகத்தில் ஏமாற்றுதல், அளவை நிறுத்தல், எண்ணலில் மோசடி செய்தல், ஒப்பந்தம் மீறல், பதுக்கல், கலப்படம் செய்தல், கொள்ளை லாபம் வைத்தல், ஆகாத ஹராமான பொருளை விற்றல், பொய் சத்தியம் செய்தல், வட்டி கொடுத்தல் வாங்கல், அந்த அநியாய கொடுமைக்கு துணை போதல், லஞ்சம் கொடுத்தல், கடத்தல் செய்தல் போன்ற அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டியவையாகும். ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகளார் எச்சரித்திருக்கின்றார். உங்களுக்கு உரிமையில்லாத பிறரின் பொருளை அநியாயமாக உண்ணாதீர்கள் என இறைமறை எச்சரிக்கிறது. விலை ஏறட்டும் என்றெண்ணி அவசிய பண்டங்களை பலிக்க வைத்திருப்பதும், அதிக ஆதாயம் கருதி பிற பகுதிகளுக்கு கடத்துவதும்
உற்பத்தியை வேண்டுமென்றே குறைப்பதும் நிறுத்தி வைப்பதும் மனித நேயமற்ற பச்சை சுரணத்தனமான இதயமற்றோரின் இழிந்த செயல்களாகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட மக்களை அலைக்கழித்து திணற சிரமப்பட செய்வது ஆரோக்கியமான நாகரிகமான சமுதாயத்திற்கான நெறிமுறையும் அல்ல. ஆம், இப்பவருக்குரிய கூலியை சம்பளத்தை முறையாக வழங்கி விடுவதும் கொடுத்ததும் வாங்கலில் உள்ளதாகும். வியர்வை உலவதற்கு முன்பே உழைப்பவரின் கூலியை கொடுத்து விடுங்கள் என்ற உத்தம திருநபியின் உரிமை முழக்கம் தொழில் அதிபர்கள் கடை உரிமையாளர்களின் உள்ளத்தில் ஒவ்வொரு மணித்துளியும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டியது. இஸ்லாம் இயம்புகின்ற இனிய பண்புகள் இவை. இறைவா, அகிலங்களின் அதிபதியே, அனைத்துலகை ஆள்பவனே, எங்கள் மீது உன்னுடைய அன்பையும் கருணையும் பரிவையும் வழங்குவாயாக. எங்களுடைய உள்ளத்தில் அன்பும் இரக்கமும் சுரக்கட்டுமாக. எந்நாளும் உன்னுடைய மார்க்க நெறியின் அடிப்படையில் வாழ்கின்ற பண்பாட்டை இறைவா எங்களுக்கு தருவாயாக. ரஹ்மத்திக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.